சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அலுவலகத்தில் புதுச்சேரி மாநில மக்கள் நீதி மய்யம் கட்சியின் செயற்குழு கூட்டம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். மக்கள் நீதி மைய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் புதுச்சேரி மாநிலத்திற்கான அக்கட்சியினுடைய செயற்குழு கூட்டமானது ஆழ்வார்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் கமல்ஹாசன் எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கட்சியினுடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும், கட்சி அந்த களத்தில் தேர்தல் களத்தில் எவ்வாறாக செயல்பட வேண்டும் என்பது தொடர்பான ஒரு முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அதற்கு முன்பாக சிறப்பு திறனுடைய குழந்தைகளை கமல்ஹாசன் சந்தித்து பேசியிருக்கிறார். அவர்கள் வரும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை 4 நாட்கள் கடலூரிலிருந்து சென்னை வரை 165 கிலோமீட்டர் தூரத்தை நீச்சல் பயணத்தின் மூலம் கடக்க உள்ளனர். அது குறித்து அவர்களிடம் வாழ்த்து பெறுவதற்காக இந்த குழந்தைகளும் வந்திருக்கிறார்கள். தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் பல்வேறு கட்டமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளும், பாரதிய ஜனதா ஆகிய இந்த 3 கட்சிகளும் பொறுப்பாளர்கள் நியமித்து தேர்தலுக்கான பணிகளை எல்லாம் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றன. அதே போல மற்ற கட்சிகளையும் செயல்பட்டு வரும் சூழ்நிலையில் மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் இன்றைய தினத்தில் புதுச்சேரி மாநிலத்துக்கான செயற்குழு கூட்டமும் நாளைய தினத்தில் தமிழ்நாடு மாநிலத்திற்கான செயற்குழு கூட்டத்தையும் நடத்த இருக்கிறார். அந்த பல்வேறு விஷயங்களை அவர்கள் நிர்வாகிகளுடன் கலந்து பேசி தேர்தலுக்கான முழு செயல்பாடு எப்படி அமைய வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகளை அவர் கொடுக்க இருக்கிறார். விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு